ஓம் சாந்தி. டிசம்பர் 27, 2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவை. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரம்மாவை நம்பாமல் இருக்கின்ற எண்ணத்தையோ அல்லது நீங்கள் பாபாவுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தையோ ஒருபொழுதும் கொண்டிருக்காதீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் அனைவருடைய அன்பையும் இயல்பாகவே பெறுகின்றார்கள்? பதில்: பிறரிடம் எதையாவது செய்யும்படி கூறுவதற்கு முன்னர் தாங்கள் முதலில் அனைத்தையும் பயிற்சியில் எடுப்பவர்கள் இயல்பாகவே அனைவராலும் நேசிக்கப்படுகின்றனர். முதலில் நீங்கள் இந்த ஞானத்தை உங்களுக்குள் கிரகித்து பின்னர் மற்ற பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அனைவருடைய அன்பையும் பெறுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்யாமல் ஆனால் பிறரிடம் செய்யும்படி சொல்வீர்களாயின் யார் உங்களை நம்புவார்கள்? நீங்கள் ஒரு பண்டிதரை போன்றே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகி உங்களிடம் கேட்கின்றார், அதாவது பரமபிதா பரமாத்மா ஆத்மாக்களாகி உங்களிடம் கேட்கின்றார். நீங்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்களா? பாபாவிற்கென சொந்தமாக ஒரு ரதம் இல்லை. தந்தை இந்த நெற்றியின் மத்தியில் வசிக்கின்றார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. தந்தையே கூறியுள்ளார், நான் இவரின் நெற்றியின் மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். நான் இவரின் சரீரத்தை கடனாக பெற்றுள்ளேன். இவரின் ஆத்மா இந்த நெற்றியின் மத்தியில் இருக்கின்றார். எனவே தந்தையும் வந்து இங்கேயே அமர்கின்றார். பிரம்மா இங்கு இருப்பதனால் ஸ்ரீ பாபாவும் இங்கேயே இருக்கின்றார். பிரம்மா இங்கு இல்லாதிருந்தால் ஸ்ரீ பாபாவும் இங்கு இருந்திருக்க மாட்டார். எவராவது தான் பிரம்மா பாபாவை அன்று ஸ்ரீ பாபாவை மாத்திரமே நினைவு செய்வதாக கூறுவாராயின் ஸ்ரீ பாபாவினால் எப்படி அவருடன் பேச முடியும்? நீங்கள் ஸ்ரீ பாபா மேலே இருப்பதாக நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இங்கு தந்தையுடன் இருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஸ்ரீ பாபா மேலேயே இருக்கின்றார் என நீங்கள் எப்பொழுதும் எண்ண மாட்டீர்கள். ஸ்ரீ பாபா மேலே இருந்தார் என்று நீங்கள் பக்தி மார்க்கத்தில் கூறினீர்கள். ஆனால் அவரது உருவம் இங்கேயே வழிபடப்படுகிறது. இந்த விஷயங்களை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை ஞானக்கடலும் ஞானம் நிறைந்தவரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர் எங்கிருந்து இந்த ஞானத்தை பேசுகின்றார்? அவர் பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாகவே இந்த ஞானத்தை பேசுகின்றார். பலரும் தாங்கள் பிரம்மாவை நம்புவதில்லை என்று கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் ஸ்ரீ பாபா கூறுகின்றார், நான் இவரது வாயின் மூலமே என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என உங்களுக்கு கூறுகின்றேன். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். பிரம்மாவும் கூறுகின்றார், ஸ்ரீ பாபாவை நினைவு செய்யுங்கள். தன்னை நினைவு செய்யுமாறு இவர் உங்களிடம் கூறுவதில்லை. ஸ்ரீ பாபா இவர் மூலமாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நான் இந்த வாயின் மூலமாகவே உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கின்றேன். பிரம்மா இங்கு இல்லாதிருந்தால் எப்படி என்னால் உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்க முடியும்? பிரம்மா இங்கு இல்லாதிருந்தால் உங்களால் எப்படி ஸ்ரீ பாபாவை சந்திக்க முடியும்? உங்களால் எப்படி எனக்கு அருகில் அமர்ந்திருக்க முடியும்? அவர்கள் என்னிடமிருந்து தங்கள் முகங்களை அப்பால் திருப்பிவிடும் அளவிற்கு மாயை பல நல்ல மகாரத்திகளிலும் இத்தகைய எண்ணங்களை தோற்றுவிக்கின்றார். தாங்கள் பிரம்மாவை நம்புவதில்லை என கூறுபவர்களின் நிலை என்னவாகும்? உங்கள் முகங்களை பாபாவிடமிருந்து முற்றிலும் அப்பால் திருப்பிவிடும் அளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் இப்பொழுது ஸ்ரீ பாபாவுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள். நீங்கள் நேரடியாக அவர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களில் சிலர் பிரம்மாவால் எந்த பலனும் இல்லை என கூறுவீர்களாயின் உங்கள் நிலை என்னவாகும்? நீங்கள் சீரழிவையே அனுபவம் செய்வீர்கள். தந்தையாகிய கடவுளை மக்கள் அழைக்கும் பொழுது தந்தையாகிய கடவுள் அவர்கள் கூறுவதை கேட்கின்றாரா? ஓ விடுதலை அளிப்பவரே வாருங்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் மேல் இருந்தவாறு உங்களுக்கு விடுதலை அளிப்பாரா? ஒவ்வொரு கல்பத்திலும் அதே மங்களகரமான சங்கம யுகத்திலேயே தந்தை வருகின்றார்.
அவர் எவரினுள் வருகின்றாரோ அவரையே நீங்கள் நிராகரித்தால் இதனை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள்? ஒரு சதமும் பெருமதியற்றவர்கள் ஆகுவதில் உங்களை முதலாம் இலக்கத்தவர் ஆக்கும் அளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. சில நிலையங்களில் அத்தகைய குழந்தைகளும் உள்ளன. இதனாலேயே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். பாபா அவர்களுக்கு கொடுத்துள்ள ஞானத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போதிலும் அவர்கள் பண்டிதர்களை போன்றே உள்ளனர். பாபா அடிக்கடி பண்டிதர் கதையை கூறுவது வழக்கம். தற்பொழுது நீங்கள் தந்தையை நினைவின் மூலம் நச்சுக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு செல்கின்றீர்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பல கதைகளை உருவாக்கியுள்ளனர். ராம நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட ஆற்றை கடக்க முடியும் என பண்டிதர் ஒருவர் தனது சீடருக்கு ஒருமுறை கூறினார். எவ்வாறாயினும் அந்த நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அவராலேயே தனது கணக்கில் எதையும் சேமிக்க முடியவில்லை. தாங்கள் விகாரத்தில் ஈடுபட்டு கொண்டு பிறரை விகாரத்தில் ஈடுபடக்கூடாது என கூறுபவர்கள் பிறரில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? சில இடங்களில் ஞானத்தை கொடுப்பவர்களை விடவும் ஞானத்தை கேட்டு வேகமாக முன்னேறுகின்ற சிலரும் உள்ளனர். மற்றவர்களுக்கு அதிக சேவை செய்பவர்களே நிச்சயமாக அனைவராலும் அதிக அளவு நேசிக்கப்படுவார்கள். அந்த பண்டிதர் போலியானவர். எனவே அவரை யார் நேசிப்பார்கள்? பாபாவை நடைமுறையில் நினைவு செய்பவர்களை நோக்கியே அன்பு செல்கிறது. நல்ல மகாரத்திகளையும் மாயை விழுங்கி விடுகின்றன. பாபா யுத்த களத்திற்கான ஆயுதங்கள் அனைத்தும் தயாராகும் வரை அது உருவாக்கப்பட முடியாது. ஒருபுறம் அவர்கள் யுத்தத்திற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பார்கள், மறுபுறம் நீங்கள் உங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடைந்திருப்பீர்கள். இரண்டுமே தொடர்புள்ளது. பின்னர் யுத்தம் முடிவடைந்து நீங்கள் இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். அனைத்திற்கும் முதலில் ருத்ரரின் மாலை உருவாக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் பற்றி வேறு எவருக்கும் தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இன்னமும் 40,000 வருடங்கள் இந்த உலகம் தொடர வேண்டும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் விநாசம் உங்கள் முன்னால் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சிறுபான்மையினராக உள்ளீர்கள், அவர்களோ பெரும்பான்மையினராக உள்ளனர். எனவே உங்களை யார் நம்புவார்கள்? உங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பலரும் உங்கள் யோக சக்தியினால் ஈர்க்கப்படுவார்கள். எந்த அளவிற்கு உங்களிடம் துருவை நீக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் சக்தியினால் நிரப்பப்படுவீர்கள். பாபா அனைத்தையும் அறிந்தவர் இல்லை. அவர் உங்கள் அனைவருடைய ஸ்திதியையும் அறிவார். தந்தை தனது குழந்தைகளின் ஸ்திதியை அறிய மாட்டாரா? அவர் அனைவரின் ஸ்திதியையும் அறிவார். உங்களால் இப்பொழுது கர்மாத்தி ஸ்திதியை அடைய முடியாது. நீங்கள் பல கடும் தவறுகளை செய்யும் சாத்தியமும் இன்னமும் உள்ளது. சில மகாரதிகளும் தவறு செய்கிறார்கள். நீங்கள் பேசும் விதம், செயற்படும் விதம், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் அனைத்தும் புலப்படவே செய்கின்றன. நீங்கள் இப்பொழுது உங்கள் நடத்தையை தெய்வீகமானதாக ஆக்க வேண்டும். தேவர்கள் சிலர் தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்கள். எனவே நீங்களும் அவர்களை போன்று ஆக வேண்டும். தேவர்கள் சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்கள். எனவே நீங்களும் அவர்களை போன்று ஆக வேண்டும். எவ்வாறாயினும் மாயை எவரையும் விட்டு வைப்பதில்லை. அவர் அனைவரையும் சொத்தாசிய செடியை கொண்டு ஆக்குகின்றார். 5 மாடிகள் உள்ளன. நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகும்போது மேல் மாடியிலிருந்து உச்சியிலிருந்து கீழே விழுகின்றீர்கள். கீழே நீங்கள் விழுந்து மரணிக்கின்றீர்கள். இந்நாட்களில் மக்கள் தங்களை தாங்களே கொள்வதற்காக பல்வேறு வழிகளை முயற்சி செய்கிறார்கள். 20ஆம் மாடியிலிருந்து கீழே விழும் பொழுது இறந்து விடுகின்றார்கள். அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது தொடர்ந்தும் வலியை அனுபவிக்க தேவையில்லை. தங்களை தாங்களே தீமூட்டிக் கொள்கின்ற சிலரும் இருக்கிறார்கள். எவராவது அவர்களை காப்பாற்றினால் அவர்கள் அதிக அளவு வலியையே அனுபவம் செய்கிறார்கள். சரீரங்கள் எடுக்கப்படும் பொழுது ஆத்மாக்கள் ஓடிவிடுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் தற்கொலை செய்கின்றார்கள். தற்கொலை செய்வதன் மூலம் நாங்கள் வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுபட முடியும் என மக்கள் எண்ணுகிறார்கள். இதனை செய்வதற்கான நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அனைத்துமே முடிவடைந்து விடுகின்றன.
சிலர் வைத்தியசாலையில் இருக்கும்போது அதிக அளவு வலியை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களை அந்த வலியிலிருந்து விடுவிக்க முடியாது என்பதால் அவர்கள் மரணிப்பதற்காக அவர்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுப்பதே சிறந்தது என வைத்தியர்கள் அறிவார்கள். எவ்வாறாயினும் அந்த முறையில் ஒரு மாத்திரையை கொடுப்பது மகா பாவம் என்பதையும் அவர்கள் உணர்கின்றார்கள். வலியை சகித்துக் கொள்வதை விட எனது சரீரத்தை விட்டு நீங்கி செல்வதே சிறந்தது என அந்த ஆத்மாவை கூறுகின்றார். ஆனால் அந்த சரீரத்தை விடுத்து செல்வதற்கு யார் அனுமதிப்பார்கள்? இது முடிவற்ற துன்பம் நிறைந்த உலகமாகும். இதுவே முடிவற்ற சந்தோஷம் நிறைந்த உலகமாகும். நீங்கள் இப்பொழுது துன்ப பூமியில் இருந்து சந்தோஷ தாமத்திற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும். உலக மாற்றம் வேண்டியுள்ள பொழுது தந்தை சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாக எங்களை சகலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுவித்து தூய புதிய உலகிற்கு அனுப்புவதற்கு வந்துள்ளேன். தூய உலகில் வெகு சிலரே இருக்கின்றார்கள், ஆனால் இங்கோ ஏராளமானோர் உள்ளனர். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டதனால் தூய்மையாக்குபவரே என அழைக்கின்றீர்கள். இந்த அழுக்கான உலகில் இருந்து மீண்டும் உங்களை வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்லுமாறு மகா காலனையே அழைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணரவில்லை. பாபா நிச்சயம் வருவார். அனைவரும் இருக்கும் பொழுது அமைதி நிலவும். மக்கள் தொடர்ந்தும் அமைதியை வேண்டுகிறார்கள். அமைதி தாமத்தில் மாத்திரமே அமைதி இருக்கின்றது. ஏராளமான மனிதர்கள் வாழும் இவ்வுலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும்? சத்தியுகத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. கலியுகத்தில் இப்போது பல சமயங்கள் உள்ளன. அவை அழிக்கப்பட்டு ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அமைதியும் சந்தோஷமும் நிலவ முடியும். துன்ப அழிப்புறல்களின் பின்னர் வெற்றி முழக்கங்கள் குறைக்கும். நீங்கள் மேலும் முன்னேறும் போது மரணம் தந்தை எவ்வளவு சூடு பிடித்திருக்கும் என்பதை காண்பீர்கள். அவர்கள் எவ்வாறு கொல்லப்படுகின்றார்கள் என பாருங்கள். குண்டுகளினாலேயே தீ மூட்டப்படுகிறது. அவர்கள் மேற்கொண்டு முன்னேறும் போது நிகழ்கின்ற விஷயங்களை பார்க்கும்போது எதிர்காலத்தில் நிச்சயமாக விநாசம் நிகழும் என பலர் கூறுவார்கள். இந்த உலக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்து சுழல வேண்டும் என்பதையும் எவ்வாறு விநாசம் இடம்பெற வேண்டும் என்பதையும் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதுடன் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையையும் நிகழ செய்கின்றார். மற்ற எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட உள்ளன. இது கீதையில் குறிப்பிடப்படுகின்றது. எனவே கீதையை கற்றதனால் பெற்ற பயன் என்ன? பிரளயம் ஏற்பட்டு ஏறக்கூடிய எல்லா இடங்களுமே நீரினால் மூடப்பட்டதாக அவர்கள் காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் முழு உலகமுமே அவ்வாறு மூடப்படுவதில்லை. பாரதமே தூய அழிவற்ற பூமியாகும். அதிலும் அபுவே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற அதி தூய்மையான யாத்திரை ஸ்தலமாகும். விரிவான ஆலயம் மிக சிறந்த ஒரு ஞாபகார்த்தம். அது அதிக அளவு முக்கியத்துவம் உடையது. ஆனால் அதனை கட்டியவர்கள் யார் அதனையும் அறிந்திருக்கவில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் விவேகம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். துவாபர யுகத்தில் மிகவும் விவேகம் உள்ள சிலர் இருந்திருக்க வேண்டும். கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இதுவே அனைத்திலும் அதிமேன்மையான ஆலயமாகும். நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் என்பதையும் அது உங்கள் உயிரற்ற ஞாபகார்த்தம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் அத்தகைய ஆலயங்கள் சிறிது காலத்திற்கு தொடர்ந்தும் கட்டப்படும். பின்னர் அவை முழுமையாக அழிக்கப்படுவதற்கான காலம் வரும். ஆலயங்கள் அனைத்தும் முழுமையாக இடிந்து விழுந்துவிடும். ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் மரணம் ஏற்படும். அனைவரும் அழிக்கப்பட்ட பாரத யுத்தம் நினைவு கூறப்படுகிறது. தந்தை சங்கம யுகத்திலேயே வருகின்றார் என்பதையும் அவருக்கு ஓர் ரதம் தேவை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அசைவு இருக்க முடியும். பின்னர் அவர் சரீரத்தை நீங்கி செல்லும் பொழுது நீங்கள் லட்சுமி நாராயணனை போன்று ஆக வேண்டும். எனவே அவர்களிடம் உள்ள தெய்வீக குணங்கள் உங்களுக்கும் அவசியமாகும்.
குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த நாடகத்தை பற்றி அறிவீர்கள். இது மிகவும் அற்புதமான நாடகம். தந்தை இங்கிருந்து இந்நாடகத்தின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை விதையாகிய ஞானம் நிறைந்தவர். தந்தை மாத்திரமே முழு விருட்சத்தினரும் ஞானத்தை கொடுப்பதற்கு வருகின்றார். அதில் நாடகத்தில் என்ன நிகழ்கிறது? நீங்கள் எவ்வளவு காலமாக அதில் உங்கள் பாகங்களை நடித்து வருகின்றீர்கள் என்பனவாகும். அரை கல்பத்திற்கு தெய்வீக ராஜ்யமும் மற்ற அரை கல்பத்திற்கு அசுர ராஜ்யமும் இருக்கின்றது. நல்ல குழந்தைகள் தங்களின் புத்தியில் இந்த ஞானம் முழுவதையும் வைத்திருக்கின்றனர். தந்தை ஆசிரியர்களான உங்களை தனக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றார். ஆசிரியர்களும் வரிசை சிரமமானவர்கள். சிலர் ஆசிரியர்களாகி பின்னர் கீழழிந்து விடுகின்றார்கள். பல குழந்தைகளுக்கும் கற்பித்த பின்னர் அவர்களே இல்லாமல் போய்விடுகிறார்கள். இளம் குழந்தைகள் பல வகையான சமஸ்காரங்களை கொண்டிருக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஞானத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளாமல் தங்கள் நடத்தையை சீர்திருத்தாமல் இருப்பவர்கள் பலரையும் சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவதற்கு கருவிகள் ஆகின்றனர். அசுரர்கள் எவ்வாறு ரகசியமாக ஒன்று கூடவே வந்தார்கள் என சமய நூல்களில் காட்டப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் வெளியில் சென்று துரோகிகளாகி பெருமளவு தொந்தரவுகளையும் ஏற்படுத்தினார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. அவர்கள் சொர்க்கத்தை ஸ்தாபித்தவராகிய பாண்டவர்களாகிய அதிமேலான தந்தையை எதிர்க்கின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் அமைதி கோபுரங்களும் சந்தோஷ கோபுரங்களும் ஆவீர்கள். நீங்கள் மிகவும் ராஜரீகமானவர்கள். தற்போது உங்களை விடவும் ராஜரீகமானவர்கள் வேறு எவருமே இல்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருப்பதனால் இனிமையாக தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் எவருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. இல்லாவிட்டால் இறுதியில் நீங்கள் அதனை நினைவு செய்வதுடன் பின்னர் அதற்கான தண்டனையையும் அனுபவிக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார். நீங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். சில குழந்தைகள் சூட்சும உலகில் பிரம்மாவின் காட்சியை காண்கிறார்கள். நீங்களும் சூட்சும உலக வாசிகள் ஆக வேண்டும். நீங்கள் மூவியில், அதாவது மௌனமான அசைவுகளில் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிக குறைவாகவும் மிக இனிமையாகவும் பேச வேண்டும். இவ்விதமாக முயற்சி செய்வதால் நீங்கள் அமைதி கோபுரங்கள் ஆகுவீர்கள். தந்தையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். பக்தி மார்க்கம் சப்தம் நிறைந்தது. சாட்சி. நீங்கள் இப்போது மௌனத்தை பேண வேண்டும். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய காரம் 1. நீங்கள் பெருமளவு இனிமையுடனும் ராஜரீகத்துடனும் தொடர்பாக வேண்டும். அமைதி கோபுரமாகவும் சந்தோஷ கோபுரமாகவும் ஆகுவதற்கு நீங்கள் மிக குறைவாகவும் அமைதியாகவும் பேச வேண்டும். நீங்கள் மௌனமான அசைவுகளை பயிற்சி செய்ய வேண்டும். பேசுவதில் ஈடுபடாதீர்கள். 2. உங்கள் நடத்தையை தெய்வீகமானது ஆக்குங்கள். நீங்கள் தொட்டால் சினிங்கி செடி போன்று ஆகக்கூடாது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே நீங்கள் இவ்வளவு கர்மாத்திக் ஸ்திதியை அடைய வேண்டும். நீங்கள் உங்கள் கர்மாத்திக் ஸ்திதியை அடைய வேண்டும். விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவர்கள் ஆக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் அன்பு கடலாகி அனைவரையும் தூய அன்பால் பராமரிப்பதன் மூலம் அவர்களை அன்பென்னும் இழையால் கட்டுவீர்களாக. அன்பு கடலினதும் அன்பு நிறைந்த நதிகளினதும் சங்கமம் இடம்பெறும் போது நதிகளும் தந்தையை போல் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகின்றார்கள். உலகிலுள்ள ஆத்மாக்கள் அப்பொழுது அந்த அன்பை அனுபவம் செய்வதன் மூலம் இயல்பாகவே நெருங்கி வருவார்கள். இறை குடும்பத்தால் வழங்கப்படுகின்ற தூய அன்பின் பராமரிப்பு ஒரு காந்தம் போல் தொழில்பட்டு இயல்பாகவே அவர்களை நெருக்கமாக கொண்டு வரும்.
இந்த இறை அன்பானது அனைவரையும் ஒத்துழைக்க செய்வதுடன் அவர்களை முன்னேற செய்வதற்காக அந்த அன்பென்னும் இழையால் கட்டி வைக்கும். ஸ்லோகம்: எண்ணங்கள், வார்த்தைகள், சமயம், நற்குணங்கள், சக்திகளின் பொக்கிஷங்களை சேகரியுங்கள். நீங்கள் தொடர்ந்து அவற்றிடமிருந்து உதவியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.